சாதி ஆண்ட பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, அரச பரம்பரையெல்லாம் சொல்லிக் கொடுக்காத. அவன் இந்த காலத்திலேயே ஆண்டா, இன்னைக்கு நீ பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கிற. அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு, அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம். கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை அத்தனை அது பரம்பரை, நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன், யானையில போவேன், குதிரை போவேன்னு போக முடியுதா? முடியாது. இதுதான் வாழ்க்கை. கோட்டை இருந்த இடம் இப்ப மண்ணா கிடக்குது. அதனால அதை சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அறிவியலை சொல்லி கொடுங்கிறார் இந்த படத்துல. அறிவியலை சொல்லி கொடு. அறிவியல்னா பரீட்சைக்கு எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்ல, வாழ்வியலே ஒரு அறிவியல் தான். அந்த அறிவியல் அடிப்படையில் தான் உயிரினங்கள் எல்லாம் வாழ்கிறது. கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குலம். இதுதான் கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம். எனக்கு இன்னும் ஒரு பாரம்பரியம் இருக்கு, நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற, நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ, இது எல்லாமே கற்பிதங்கள். சாதி என்பது ஒரு கற்பிதம், மதம்ங்கிறது ஒரு கற்பிதம், கடவுள் என்பது ஒரு கற்பிதம். கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்வி கேட்பேன். நீ கடவுள் நம்புறியா இல்லையா கேள்வி, அந்த டிஸ்கஷன் போகுது. உண்டா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை, நம்புறியா இல்லையா. கடவுளை பற்றி நான் எதுவும் பேச தேவையில்லை. மனிதனுடைய வாழ்க்கை தான் முக்கியமானது. நான் எப்படி வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும். ஒரு அருமையான ஒரு உரையாடலை அவர் 2 மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமா உருவாக்கி இருக்கிறார். இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் இப்போ தேவைப்படுகிறார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப என் கூட இருக்கிறாரு, நீங்க நான் பேசுற அரசியல்லாம் நீங்க அதில் பேசக்கூடாதா, அந்த வசனங்கள்லாம் அதில் வைக்கக்கூடாதா, என்ன அந்த சாயல் இல்லை அப்படின்னு நான் அவரை தூண்ட முடியாது. அப்படி கருத்தை திணிக்கவும் கூடாது. அது வேறு. அவரு 24 மணி நேரம் அரசியல் பண்றாரு, ஆனா படத்துல அது அந்த சாயல் இருக்காது. அந்த சாயல் இல்லை. அறம் ஒரு படம் நீங்க பார்த்தா தெரியும். இப்போ கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும். கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிதம். அது என்னன்னா அவனுக்கு பெற்ற பிள்ளையை விட 10 மாசம் சுமந்த பிள்ளை அவனுடைய வாழ்க்கையை விட நான் என் சாதி கௌரவம் தான் முக்கியம். இந்த வசனத்தை செம்பியன் மாதவி வருது, எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம். இந்த சாதியும் கௌரவமும் தான் எனக்கு முக்கியம். என்ன கௌரவம்? சாதி அடிப்படையிலான கௌரவம். கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல, அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல, ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல, சாதி அடிப்படையிலான கௌரவம். செம்பியன் மாதவி படத்துல லோக பத்மநாபன் எழுதிய வசனத்துல வில்லனா நடிக்கிறவர் சொல்றார், எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அப்படியே அருவாளை வச்சு ஹீரோவை வெட்டுறார். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ளது. இது கற்பிதம். இது வரட்டு கௌரவம். நாம கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க, நான் வரட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவோம். இப்ப ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்றோம். அது ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். இது பிரஸ்டீஜ்ங்கிறது எது? நமக்குரிய மரியாதை என்பது என்ன? தன்மானம் தான் உண்மையான கௌரவம். என்னுடைய தன்மானம் தான் முக்கியமானது. ஒரு டிக்னிட்டின்னு சொல்றோம்ல, அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது. அதை எப்போது பெற முடியும்னா, ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய, மனித குலத்தை பற்றிய, அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும்.